Pregnant ladies, நீங்க மாங்காய் அண்ட் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா உங்க வீட்ல கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, குழந்தை இது பாதிக்கும்னு சொல்றாங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மாம்பழங்கிறது விட்டமின் நிறைஞ்ச ஒரு ஃப்ரூட். இதுல ஃபைபர் அதிகமா இருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் B6 இருக்கு அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்தது அண்ட் பிரெக்னன்சில வர வாமிட்டிங்கையும் பிரிவென்ட் பண்ணும். இதுல சுகர் அதிகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபில்லிங் ஸ்நாக்காவும் இருக்கும். ஃபைபர் அதிகமா நிறைஞ்சிருக்கிறதுனால மலச்சிக்கலையும் இது நல்லாவே பிரிவென்ட் பண்ணும். இவ்வளோ நல்லா இருக்கும்போது ஏன் வேணாம்னு சொல்றாங்கன்னா, சில பேருக்கு மாம்பழம் சாப்பிட்டா அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு அளவுக்கு மேல சாப்பிட்டா, ஒரு சின்ன துண்டு மாம்பழம் இல்ல அரை மாம்பழம் சாப்பிட்டா இது ஒன்றும் ஆயிடாதுங்க. அதே மாதிரி பச்சை மாங்காய் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. புளிப்பா எது சாப்பிட்டாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு பிரெக்னென்ட் விமனுக்கு தோணும். அந்த டைம்ல முதல் 3 மாசத்துல உங்களுக்கு கிரேவிங் இருந்தா தாராளமா எடுத்துக்கலாம். அது மேல ஒரு பசை மாதிரி ஒண்ணு இருக்கும், அதனால சில பேருக்கு அடிவயிறு வலிக்கும். டைரக்டா உங்களுக்கு மாங்கானாலேயோ மாம்பழத்தினாலேயோ உங்க குழந்தைக்கோ இல்ல உங்களுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. டயபெட்டிக் விமனா இருந்தா மாத்திரம் அளவோட சாப்பிடுங்க.